விஜயகாந்த் அவர்கள் அரசியல் தளத்துக்கு வரும்பொழுது இந்த திரைத்துறை சார்ந்தவங்க யாருமே விஜயகாந்துக்கு ஆதரவு கொடுக்கல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் ஆளுமையாக இருந்த ஜெயலலிதா அம்மையார். சரி, அவங்க ஆளுமையாக இருக்கும் பொழுது திரைத்துறை என்பது திரைத்துறை சங்கங்களோ திரைத்துறை சார்ந்தவர்களோ எப்பவுமே அரசாங்கத்தோடு கொஞ்சம் உடன்பட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தது யாருக்குமே பிடிக்கல. நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தை எடுத்தீங்கன்னாக்க 2005-06 இருந்து பார்த்தீங்கன்னாலும் திரைத்துறையிலிருந்து அவருக்கு எந்த ஆதரவும் கிடையாது. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்ட கேள்வி 2022 தொடக்கத்தில் கேட்டிருக்கீங்க. நான் 2006 படப்பிடிப்பு தளத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறேன், தேனியில் உட்காந்து. அன்றைய மாலை முரசுலையே மாலை பேப்பரில் செய்தியாக வருது, விஜயகாந்த் தமிழக அரசியல் தவிர்க்க முடியாத சக்தியாக வருவார் அப்படின்றேன். சரி, அப்போது அரசு மாறி இருக்கு, அரசு திமுக அரசு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான். திமுக அரசு வந்திருக்கு. அப்போ எல்லாருடைய கேள்வி இதுவாக இருக்குது, இது எப்படி வருவார், இந்த எப்படி சொல்ல முடியும்னா, ஏன்னா விஜயகாந்த் அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் போட்டிருக்காரு அப்படின்றது இருக்குது. அவருக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற பேர் என்னன்றது எனக்கு தெரியுது, மக்கள் என்னவா பார்க்குறாங்கன்னு. இப்போ 2010 காலகட்டத்தில் 10-11 காலகட்டத்தில் அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை சந்திக்கிறேன், ஒரு காவல்துறை உயர் அதிகாரியை சந்திக்கிறேன். சரி, அவர் என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் நிறையா விஜயகாந்த் பற்றி பேசுகிறீங்க அப்படின்றாரு. நான் நிறைய விஜயகாந்த் பற்றி பேசலைங்க, யாராவது கேள்வி கேட்டால் நான் அது குறித்து என்னுடைய கருத்து, நான் துறையில் இருக்கேன்றனால கேட்குறாங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு. அவர் எப்படி வருவாருன்னு நினைக்கிறீங்கன்னு. நான் இப்பவும் சொல்கிறேங்க, அவர் தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் அரசியல் கணக்கும் போங்க அப்படின்னாரு. அது சரிங்க சார், பார்ப்போம் சார், அவ்வளோதான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும். அவர் என்னை விட ஒரு உயர் அதிகாரி, அவர் பார்வை அது. இப்போ 2011 திரும்ப மாறுது, அவர் ஒரு பெரிய எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. அப்பவும் நான் அவரை போய் பார்க்குறேன். நான் அது வரைக்கும் விஜயகாந்த் என்பவர் எடுத்து வைத்த அத்தனை இதுவும் ரொம்ப சரியாக இருந்தது. அவர் தடம் மாறினது அல்லது தடுமாறிய இடம் எது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, 2011 ஆட்சி கட்டில் அதிமுக கூட்டணியோடு அவர் உட்கார்றாருன்னு நினைக்கிறேன், எதிர்கட்சி தலைவராக. அப்போது உடனடியாக அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அம்மையாரை எதிர்க்க ஆரம்பிச்சிடாரு. அது ரொம்ப இது செஸ் விளையாட்டு மாதிரி தானே அரசியல் என்பது. அரசியல் சதுரங்கம் தானே சொல்கிறாங்க. அந்த மூவ் ரொம்ப கரெக்டாக இருக்கணும்ல. அந்த மூவை நான் ரொம்ப